ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் ஜாப் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. ஏன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு டெய்லியும் 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படி அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு PRU Infotechனு கூகுள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஒரு பேஜ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே PRUinfotech.com இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஜாப் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா SMS சென்டிங் ஜாப், ஆட் போஸ்டிங் ஜாப், MS டைப்பிங் ஜாப், HTML டைப்பிங் ஜாப். இதில் நம்ம ஆட் போஸ்டிங், MS டைப்பிங், HTML டைப்பிங் மட்டும் நம்ம பார்ப்போம். ஆட் போஸ்டிங் ஜாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆட் போஸ்டிங்னா பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க் என்னென்னா, கம்பெனியை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது தான் அதோட ஒர்க்கு. நீங்கள் கிளாசிஃபைடு வெப்சைட், OLX, Quikr இந்த மாதிரி கிளாசிஃபைடு வெப்சைட்டில் நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்க இந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1 yearக்கு சொல்லிட்டு 750 நீங்கள் பே பண்ணணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ஆட் போஸ்ட் பண்ணணும். ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா 4 rupees கொடுக்குறாங்க. ஸோ அப்போனா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1200 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஃப்ரைடே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதிலே படித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஆட் தான் போஸ்ட் பண்ணணும். அப்போனா ஒரு நாளைக்கு 5 டிஃப்ரெண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 டிஃப்ரெண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் மண்டே கம்பெனி மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரைடே சேலரி போட்டுருவாங்க. இப்போ எப்படி ஆட் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா onruby.comங்கிறது ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட் தான். இது மாதிரி ஒரு 150 வெப்சைட் அவங்க மெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அதில் எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆட் போஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே செலக்ட் யுவர் சிட்டின்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னைங்கிறத சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகிரி நம்ம ஜாப்பை தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜாப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம எந்த மாதிரியான ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்ட் டைம் ஜாப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டைட்டில், போஸ்ட், லொக்கேஷன், இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுங்கிற இடத்துல அவங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சுருவாங்க. டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், அடுத்து ஆட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்டுங்கிற இடத்துல உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. மொபைலுங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஆட் டைட்டில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே டைட்டிலுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. லொக்கேஷன் சென்னைங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே இங்கே இமெயில் ஐடி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி ஏதோ அதை கொடுங்க. இங்கே செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிடுங்க. இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னா ஆன்லைன் ஜாப் சொல்லிட்டு நீங்களே நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுதையும் செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் நவுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆட் போஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ண ஆட் போஸ்ட் ஆயிடுச்சு. வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பி வைப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண ஆட் வந்து விசிபிளாக இருக்கும். அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு சில வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்பாக்ஸில் வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேமில் அந்த மெயில் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தென் இது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடை பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதான் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடு. இப்போ வந்து மேலே இருக்க அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து 1 by 1 நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் தனியாக ஓப்பன் பண்ணிட்டு அதில் 1 by 1 சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் ஒர்க் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து சென்னை கிளாசிஃபைடு, அடுத்து வந்து topclassified.com, இந்த மாதிரி ஒரு 10-15 வெப்சைட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வெப்சைட் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு 30 வெப்சைட்டில் எவ்வளோ ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எவ்ரி வீக் மண்டே நீங்கள் கம்பெனி மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு சேலரி போட்டு விட்ருவாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஜாப் பார்ப்போம். பிளான் 3 வந்து பார்த்தீங்கன்னா MS Word டைப்பிங் ஜாப். MS Word டைப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க வேர்டை வந்து நீங்கள் MS Wordல வந்து டைப் பண்ணணும். இதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கொடுப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 pages இருக்கும். நீங்கள் வந்து 9 நாள் அந்த ப்ராஜெக்ட் டைப் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 yearக்கு சொல்லிட்டு 1050 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க வித் கண்டிஷன்ஸ். அதாவது நீங்கள் வந்து அக்யூரசி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களோட அக்யூரசி வந்து 50.1% மேலே இருந்துச்சுன்னா உங்களோட மணி வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்காது. அடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். ஏன்னா 9 நாளில் வந்து நீங்கள் 100 பேஜ் டைப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும், எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இதில் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 தான் நீங்கள் டைப் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் தான் டைப் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டுக்கு 2 வேர்டுக்கு இடையில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஸ்பேஸ் விட்டிங்கன்னா எரர் கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈச் இமேஜ் செப்பரேட் வேர்ட் ஃபைல். ஒவ்வொரு இமேஜுமே ஒவ்வொரு வேர்ட் ஃபைலில் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வெர்டனா ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் வந்து என்டர் கீயை வந்து எப்போவுமே என்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பேஜ் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். நீங்கள் என்டர் கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அந்த டோட்டல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து அலைன் ஆயிரும். இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதே நேமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 errors மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது வந்து நீங்கள் இதில் இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10,000 rupees எடுத்துக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. 2 ப்ராஜெக்ட் மந்த்லி நீங்கள் 10,000 ஏர்ன் பண்ணலாம். பிக்சர் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிக்காசோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது அப்படியே நீங்கள் வேர்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் உள்ள மாதிரி தான் அப்படியே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இதை டைப் பண்ணிவிட்டு 9 நாள் நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே எல்லா ஃபைலையுமே கம்பெனி மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சேலரி போட்டு விட்ருவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 3வது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் HTML டைப்பிங் ஜாப். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்.
என்னென்னா HTML கோடில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். மற்றபடி சேம் ப்ராஜெக்ட் தான், எம்எஸ்ஓடைய மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees, 550 rupees. இதுவும் ரீஃபண்டபிள் தான். அக்யூரசி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கொடுக்குறாங்க. 250 rupees இருக்கும். ஒரு மந்த்துக்கு வந்து 250 பேஜஸ் கொடுக்குறாங்க. 18 நாளில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க அந்த வேர்டில் எப்படி டைப் பண்ணீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் 50.1% மேலே தான் அக்யூரசி இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இங்கே வந்து ரெஜிஸ்டர்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஜாப் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புக்குரிய மணி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் போய் பே பண்ணிடுங்க. பே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர் டைப் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவேன். அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனி மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். என்னோடய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா arnoldtj1995@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அந்த ஸ்லிப்பை வந்து எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவேன். அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கம்பெனி மெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா, பேங்க்கில் பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 50 rupees பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏடிஎம் டு ஏடிஎம் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ப்ரூஃபும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும். டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து மந்த்லி ஜாப் 5000 ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பூரா ஆட் போஸ்டிங் ஜாப் புரியுது. வாரத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா வரைக்கும் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும். திஸ் வீக் வில் பி ரிலீஸ் இண்டிவிஜுவல் ஆட் போஸ்டிங் எஸ்எம்எஸ் சென்டிங் பேமெண்ட் ஒன்லி 42,000. அதாவது யாருமே ரெஃபர் பண்ணாமலே 42,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இவங்க வந்து மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்கள் சேலரி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட் தான். நீங்கள் நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் வித் திஸ் வெப்சைட் அண்ட் திஸ் வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.